ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சித்ரா பௌர்ணமி. சத்யநாராயண பூஜை செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே இந்த நிறைந்த பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயண விரத கதை கேட்பதாலும் சத்யநாராயணரின் துதியை சொல்வதாலும் ஏழ்மை விலகி செல்வம் சேரும், அவரவர் விரும்பிய கோரிக்கைகள் நிறைவேறும், அமோகமான வளர்ச்சி, வெற்றி, மங்களம் என்பது பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த கதையை படிப்பவர்கள் கேட்பவரது பாவம் நீங்கும். இந்த பூஜைக்கான விசேஷம் என்னவென்றால், ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நாரதரிடம் மனிதர்கள் தங்களது கஷ்டங்களிலிருந்து விடுபட இந்த பூஜையை விளக்கி கூறியுள்ளார். அதன் மகிமைகளையும் தனது வாய்மொழியாகவே எடுத்து சொல்லியுள்ளார். இன்று செய்யும் பூஜையும் இந்த விரத கதை கேட்பதும் பன்மடங்கு அதிகமான பலன்களை தரும். நாம இப்போ சத்யநாராயண விரத கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல வீரபிரதன் ஒருவன் தன்னோட மனைவியோட வாழ்ந்திருந்தான். அவன் நல்ல உழைப்பாளி, இருந்தாலும் வறுமையில் வாடினான். அவன் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை மனசுல நினைச்சுட்டு கவலையோட இப்படி நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அந்த வீரபிரதனின் கஷ்டங்களை அறிந்த மகான் ஒருத்தர் சோகத்தோட அந்த வீரபிரதனை தடுத்து நிறுத்தினார். வீரபிரதா, சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீங்க யாரு? என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த உலகத்துல என்ன தெரியாதவர்களே இருக்க முடியாதுப்பா. எல்லாரும் என்ன தினமும் பார்க்கிறார்கள். அவர்களையும் நான் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கேன். நான் அவர்கள்ட்ட பேச மாட்டேனான்னு ஏங்குபவர்கள் தான் பலர். நீ என்ன புண்ணியம் செய்திருக்காயோ, நானே இன்னைக்கு உன்னை வந்து தேடி பேசுறேன். பின்ன இருக்காதா என்ன பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வந்து பேசுறாருன்னா உண்மையிலேயே வீரபிரதன் புண்ணியம் செய்துதானே இருக்கணும் இல்லையா? சரி, நீ கஷ்டப்படுறேன், உன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி பல முறை என்கிட்ட முறையிட்டு இருக்க. அதனால அந்த கஷ்டத்துல இருந்து மீள்றதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்றேன், கேளு. சத்யநாராயண பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அதோட பூஜை முறைகள்லாம் உனக்கு சொல்றேன். அத நீ முறைப்படி செய், உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொல்லி அந்த பூஜை முறைகள்லாம் சொல்லிட்டு அந்த வீரபிரதன் மறுவார்த்தை பேசுறதுக்குள்ள அவர் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறார். வீரபிரதனுக்கோ ஒன்னும் புரியல. நேரா தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான். கடவுள் போல ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு ஸ்ரீ சத்யநாராயண பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்படி செய்யணும்ன்ற வழிமுறைகள்லாம் என்கிட்ட சொன்னார். அதனால உடனே வர பௌர்ணமியில நம்ம அந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு அவன் தன்னுடைய மனைவியிட்ட சொல்றான். அதுக்கு அவனோட மனைவி சொல்றா, நமக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். சாதாரண ஒரு பூஜைக்கு தேங்காய் பழம் வாங்கி பூஜை பண்றதே கஷ்டமா இருக்கு. யாரோ ஒரு பெரியவர் சொன்னார் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய பூஜை எல்லாம் செய்து நம்மளால அன்னதானம் எல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி அவனோட மனைவி சொல்றா. எதுவா இருந்தாலும் சரி, அந்த பெரியவர் சொன்ன மாதிரி வர பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அதுக்குரிய ஏற்பாட்டை நான் பண்றேன். கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பார். கண்டிப்பா நமக்கு ஏதானு வழிவிடுவார். நான் பிச்சை எடுத்தாவது இதற்கு தேவையான பொருள் எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சேர்ந்து போய் ஒவ்வொரு வீடா போய், அம்மா, நான் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்ய போறேன், உங்களால முடிந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி யாச்சகம் கேட்கிறான். அவன் எதிர்பார்த்ததை விட பகவான் அருளால அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் போரும்ன்ற அளவுக்கு நிறைய கிடைக்கிறது. பூஜையிலையும் அன்னதானத்திலையும் கலந்துக்கிறதுக்கு எல்லோரையும் அழைத்தான். பூஜையும் தொடங்கினான். வந்தவர்களோ, இவன் பார்க்க பரதேசி போல இருக்கான், ஆனா சத்யநாராயண பூஜையை செய்கிறானாமே, செய்தால் கோடீஸ்வரனாகவும் மாறிவிடுவானா அப்படின்னு சொல்லி வந்த சிலர் வயிற்றறிச்சலோடையே பூஜையிலையும் கலந்துக்கிறா. அந்த பக்கமாக ஒரு வழிபோக்கன் வரான். அவனும் அந்த பூஜையில கலந்துக்கிறான். பூஜை நல்லபடியா முடியறது. வீரபிரதன், அவனுடைய மனைவி, குழந்தைகள் எல்லோரும் வந்தவர்களுக்கெல்லாம் இன்முகத்தோட உணவை பரிமாறினார்கள். விருந்து முடிந்து எல்லாருமே புறப்படுறா. ஆனா அந்த வழிபோக்கன் மட்டும் இந்த வீரபிரதன்ட்ட, சுவாமி, நான் ஒரு வழிபோக்கன், பசி என்ன ரொம்ப வாட்டித்து, அதனால நான் இந்த பூஜைக்கு அழைக்காமலேயே நான் கலந்து கொண்டேன். நீங்க தந்த அன்னதானத்தையும் நான் சாப்பிட்டேன். அதற்காக நீங்க என்ன மன்னிக்கணும். பூஜை ரொம்ப நல்லபடியா நடந்தது. நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வயிற்று பசிக்காக உணவுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க இந்த சத்யநாராயண பூஜையை எனக்கு எடுத்து காட்டினீர்கள். இதை பார்க்க காண கண்கோடி வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களுடைய குடும்பத்துல உள்ள எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நோய் நொடி இல்லாம பல்லாண்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்திட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பூஜையின் பலனாக இந்த வீரபிரதனுக்கு எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு, மரியாதை, எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவே அமைந்தது. அவன் வியாபாரம் ஆரம்பித்தான். அதுலயும் நல்ல லாபம், பல கோடிகளுக்கு அதிபதியானான். பூஜையில கலந்து கொண்டு உணவு சாப்பிட்டான் இல்லையா அந்த வழிபோக்கன், அவனுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட்டது. அவனுடைய மகளுக்கு திருமணம், நல்ல வேலை வாய்ப்புன்னு ஒரு நிலையான இடத்திற்கும் வந்தான் அந்த வழிபோக்கன். பூஜைக்காக எதையுமே செய்யாமல் வீரபிரதன் நடத்திய பூஜையில் ஒரு நல்ல எண்ணத்துடன் கலந்து கொண்டதற்கே மேன்மை பெற்றான் அந்த வழிபோக்கன். மற்றவர்களோ இந்த வீரபிரதனின் பூஜை மற்றும் அன்னதானத்தை கேலி பேசியபடியே கலந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் முன்னிருந்தது போலவே தான் காலத்தை கழித்தார்கள். இதிலிருந்து நாம் சத்யநாராயண பூஜை
பூஜை செய்பவர்கள் மட்டுமில்லாமல் நல்ல மனத்துடன் தூய்மையான பக்தியுடன் கலந்து கொள்பவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது நிச்சயம். அவர்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும்ன்றதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தினத்தில் இந்த விரத கதை கேட்டாலே அவர்களது ஏழ்மை விலகும், செல்வம் சேரும், அவர்கள் விரும்பிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சத்யநாராயணரை வணங்கி பெருமாளின் சக்தி வாய்ந்த 108 நாமங்களையும் கஷ்டத்தை போக்கும் அஷ்டகத்தையும் ஒரு முறை சொல்லி பலன் பெறுவோம். ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்தர சதநாமாவளி. ஓம் சத்யதேவாய நமஹ. ஓம் சத்யாத்மனே நமஹ. ஓம் சத்யபூதாய நமஹ. ஓம் சத்யபுருஷாய நமஹ. ஓம் சத்யநாதாய நமஹ. ஓம் சத்யசாட்சினே நமஹ. ஓம் சத்யயோகாய நமஹ. ஓம் சத்யஞானாய நமஹ. ஓம் சத்யஞானப்பிரியாய நமஹ. ஓம் சத்யநிதயே நமஹ. ஓம் சத்யசம்பவாய நமஹ. ஓம் சத்யபிரபுவே நமஹ. ஓம் சத்யேஸ்வராய நமஹ. ஓம் சத்யகர்மணே நமஹ. ஓம் சத்யபவித்ராய நமஹ. ஓம் சத்யமங்களாய நமஹ. ஓம் சத்யகர்பாய நமஹ. ஓம் சத்யபிரஜாபதயே நமஹ. ஓம் சத்யவிக்ரமாய நமஹ. ஓம் சத்யசித்தாய நமஹ. ஓம் சத்யாச்சுதாய நமஹ. ஓம் சத்யவீராய நமஹ. ஓம் சத்யபோதாய நமஹ. ஓம் சத்யதர்மாய நமஹ. ஓம் சத்யாக்ரஜாய நமஹ. ஓம் சத்யசந்துஷ்டாய நமஹ. ஓம் சத்யவராஹாய நமஹ. ஓம் சத்யபாராயணாய நமஹ. ஓம் சத்யபூர்ணாய நமஹ. ஓம் சத்யௌஷதாய நமஹ. ஓம் சத்யசாஸ்வதாய நமஹ. ஓம் சத்யப்பிரவர்தனாய நமஹ. ஓம் சத்யவிபவே நமஹ. ஓம் சத்யஜேஷ்டாய நமஹ. ஓம் சத்யஸ்ரேஷ்டாய நமஹ. ஓம் சத்யவிக்ரமினே நமஹ. ஓம் சத்யதன்வினே நமஹ. ஓம் சத்யமேதாய நமஹ. ஓம் சத்யாதீஷாய நமஹ. ஓம் சத்யக்ரதவே நமஹ. ஓம் சத்யகாலாய நமஹ. ஓம் சத்யவத்சலாய நமஹ. ஓம் சத்யவசவே நமஹ. ஓம் சத்யமேகாய நமஹ. ஓம் சத்யருத்ராய நமஹ. ஓம் சத்யபிரம்மணே நமஹ. ஓம் சத்யாமிருதாய நமஹ. ஓம் சத்யவேதாங்காய நமஹ. ஓம் சத்யசதுராத்மனே நமஹ. ஓம் சத்யபோக்த்ரே நமஹ. ஓம் சத்யசுச்சயே நமஹ. ஓம் சத்யார்ஜிதாய நமஹ. ஓம் சத்யேந்திராய நமஹ. ஓம் சத்யசங்கராய நமஹ. ஓம் சத்யஸ்வர்காய நமஹ. ஓம் சத்யநியமாய நமஹ. ஓம் சத்யமேதாய நமஹ. ஓம் சத்யவேத்யாய நமஹ. ஓம் சத்யபீயூஷாய நமஹ. ஓம் சத்யமாயாய நமஹ. ஓம் சத்யமோகாய நமஹ. ஓம் சத்யசுரானந்தாய நமஹ. ஓம் சத்யசாகராய நமஹ. ஓம் சத்யதபசே நமஹ. ஓம் சத்யசிம்ஹாய நமஹ. ஓம் சத்யமிருகாய நமஹ. ஓம் சத்யலோகபாலகாய நமஹ. ஓம் சத்யஸ்திதாய நமஹ. ஓம் சத்யதிக்பாலகாய நமஹ. ஓம் சத்யதனுர்தராய நமஹ. ஓம் சத்யாம்புஜாய நமஹ. ஓம் சத்யவாக்யாய நமஹ. ஓம் சத்யகுரவே நமஹ. ஓம் சத்யநியாயாய நமஹ. ஓம் சத்யசாக்ஷினே நமஹ. ஓம் சத்யசம்வృతాய நமஹ. ஓம் சத்யசம்பிரதாய நமஹ. ஓம் சத்யவஹ்னயே நமஹ. ஓம் சத்யவாயுவே நமஹ. ஓம் சத்யசிகராய நமஹ. ஓம் சத்யானந்தாய நமஹ. ஓம் சத்யாதிராஜாய நமஹ. ஓம் சத்யஸ்ரீபாதாய நமஹ. ஓம் சத்யகுஹ்யாய நமஹ. ஓம் சத்யோதராய நமஹ. ஓம் சத்யஹ்ருதயாய நமஹ. ஓம் சத்யகமலாய நமஹ. ஓம் சத்யநாளாய நமஹ. ஓம் சத்யஹஸ்தாய நமஹ. ஓம் சத்யபாஹவே நமஹ. ஓம் சத்யமுகாய நமஹ. ஓம் சத்யஜிஹ்வாய நமஹ. ஓம் சத்யதௌஷ்ராய நமஹ. ஓம் சத்யநாசிகாய நமஹ. ஓம் சத்யஸ்ரோத்ராய நமஹ. ஓம் சத்யசக்ஷசே நமஹ. ஓம் சத்யசிரசே நமஹ.
ॐ सत्यमुकुटाय नमः। ॐ सत्याम्बराय नमः। ॐ सत्याभरणाय नमः। ॐ सत्यायुधाय नमः। ॐ सत्यश्रीवल्लभाय नमः। ॐ सत्यगुप्ताय नमः। ॐ सत्यपुष्कराय नमः। ॐ सत्याद्रिदाय नमः। ॐ सत्यभामावतारकाय नमः। ॐ सत्यग्रहरूपिणे नमः। ॐ सत्यप्रहरणायुधाय नमः। इति श्री सत्यनारायण स्तोत्रशतनामावली सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः। श्री सत्यनारायण अष्टकम्। आदिदेवं जगत्कारणं श्रीधरं लोकनाथं विभुं व्यापकं शङ्करं सर्वभक्तेष्टदं मुक्तिदं माधवं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। सर्वदा लोककल्याणपारायणं देवगोविप्ररक्षार्थसद्विग्रहं दीनहीनात्मभक्ताश्रयं सुन्दरं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। दक्षिणे यस्य गङ्गा शुभा शोभते राजते सारमा यस्य वामे सदा यः प्रसन्नो भाति भव्यश्च तं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। सङ्कटे सङ्गरेयं जनः सर्वदा स्वात्मविनाशनाय स्मरेत् पीडितः पूर्णकृत्यो भवेत् यत्प्रसादाच्च तं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। वाञ्छितं दुर्लभं यो ददाति प्रभुः साधवे स्वात्मभक्ताय भक्तिप्रिय सर्वभूताश्रयं तं हि विश्वम्भरं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। ब्राह्मणः साधु वैश्यश्च तुङ्गध्वजो ये भवन् विश्रुता यस्य भक्त्यामरा लीलया यस्य विश्वं ततं तं विभुं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। येन चाब्रह्मबालतृणं धार्यते सृज्यते पाल्यते सर्वमेतज्जगत् भक्तभावप्रियं श्रीदयासागरं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। सर्वकामप्रदं सर्वदा सत्प्रियं वन्दितं देववृन्दैर्मुनीन्द्रार्चितं पुत्रपौत्रादि सर्वेष्टदं शाश्वतं सत्यनारायणं विष्णुमीशं भजे। सत्यनारायणं विष्णुमीशं भजे। अष्टकं सत्यदेवस्य भक्त्या नर भावयुक्तो मुदा यस्त्रिसन्ध्यं पठेत् तस्य नश्यन्ति पापानि तेनाग्निना इन्धनानीव शुष्कानि सर्वाणि वै। इन्धनानीव शुष्कानि सर्वाणि वै। अष्टकं सत्यदेवस्य भक्त्या नर भावयुक्तो मुदा यस्त्रिसन्ध्यं पठेत् तस्य नश्यन्ति पापानि तेनाग्निना इन्धनानीव शुष्कानि सर्वाणि वै। इन्धनानीव शुष्कानि सर्वाणि वै। इति श्री सत्यनारायणाष्टकं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।
ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஸ்ரீ சத்யநாராயணரை வணங்கி இந்த மந்திரத்தை சொல்வதால் வீட்டில் வளர்ச்சி, அதானும் சாதாரண வளர்ச்சி இல்லை, அமோகமான வளர்ச்சி, வெற்றி, மங்களம் என்பது பெருகிக் கொண்டே இருக்கும். இதை சொல்பவரை விட்டு வறுமை விலகும், அவரை செல்வ வளம் சூழும், பிறரது மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும், அவர்களுக்கு அனைத்து வித செல்வங்களும் பதவிகளும் புகழும் தேடி வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும். அதனால் அனைவரும் இந்த நிறைந்த பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயணரை வணங்கி பெருமாளின் சக்தி வாய்ந்த நாமங்களையும் அஷ்டகத்தையும் ஒரு முறை சொல்லி பெருமாளின் அருளை பெறுவோம். வாழ்வில் கஷ்டங்கள் விலகி வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.